முதல் பேச்சாளராக மக்கள் சபை அரங்கை தொடங்கி வைத்து பேசுவதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். சமூக ஊடகங்கள் முதலில் வந்தபொழுது தலையற்ற இந்த சமூக ஊடகத்தினால் எண்ணற்ற தீமைகள் விளையும் என்று பல பேர் அச்சப்பட்டது உண்மை. இன்றும் சமூக ஊடகங்களினால் விளைகின்ற தீமைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், இளைஞர்களுடைய நேரத்தை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றது என்பது ஒன்று. மக்களுடைய சிந்தனை போக்கை மாற்றும் வல்லமை படைத்த விளம்பரங்கள் மூலமாக நன்மை அல்லாதவற்றை நன்மை உள்ளவையாக கூட காட்ட இயலும் என்பது இன்னொன்று. இதுபோல் சில தீமைகளை பற்றி நிச்சயமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த நாட்டில் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்தது. விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களிலிருந்து இருந்தவர்கள் முன்னணியில் இருந்தார்கள். இந்த போராட்டத்தில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து முன்னணியில் வந்தார்கள். இந்த போராட்டம் நடைபெற்ற பொழுது அவர்கள் தில்லிக்கு சென்றார்கள். தில்லியில் செங்கோட்டையை நோக்கி ஒரு குழு சென்றது. அவர்கள் மேல் மிக பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. குற்றச்சாட்டு என்னவென்றால், செங்கோட்டையில் மூவர்ண கொடியை இறக்கி வைத்துவிட்டு அதற்கு பதிலாக விவசாயிகளுடைய சங்கத்துடைய கொடியை ஏற்றி வைத்தார்கள் என்று ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அவர்கள் மேல் உடனடியாக வழக்கு பதியப்பட்டது. எப்படிப்பட்ட வழக்கு பதியப்பட்டது? தேச துரோக வழக்கு. இந்த பஞ்சாப், ஹரியானாவில் உள்ள விவசாய குடும்பங்களில் யாராவது ஒரு இளைஞன் இராணுவத்திற்கு சென்றிருப்பான். 1965, 1962, 1971 இந்த நாட்டிற்காக ரத்தம் சிந்திய குடும்பங்கள். அந்த குடும்பங்களின் மேல் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. 1965 நான் நிழற்படங்களை பார்த்திருக்கின்றேன். நம்முடைய இராணுவ வீரர்கள் எல்லையில் இருக்கும் பொழுது அந்த இராணுவ வீரர்களுக்காக எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பஞ்சாபிய குடும்பங்கள், அந்த பெண்கள் ரொட்டி சுட்டு காய்கறிகளை சேர்த்து வைத்துக்கொண்டு கூடையில் தலைமையில் வைத்துக்கொண்டு சென்றார்கள் நம்முடைய இராணுவ வீரர்களுக்கு கொடுப்பதற்கு. அத்தகைய குடும்பங்களின் மேல் குற்றம் சுமத்தப்பட்டது. தேச துரோக செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று ஒரு செக்ஷன், அதையும் சேர்த்து வைத்து வழக்கு தொடரப்பட்டது. எல்லோருக்குமே பதறியது. செங்கோட்டை நம்முடைய அடையாளத்தின் சின்னம், அங்கு நமது தேசிய கொடி இறக்கி வைத்து விட்டார்கள் என்று. முதலாக அனைவரும் மௌனம் காத்த நேரத்தில் முதல் முறையாக சமூக ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டன. செங்கோட்டையில் சென்றது நம்பர் 1 சென்றது உள்ளிருந்து குழப்பம் விளைவிக்கும் ஒருவர். அவர் உள்ளிருந்து குழப்பம் விளைவிக்கிறார் என்று ஏற்கனவே விவசாயிகள் சங்கம் தில்லி காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார்கள். ஆனால் தில்லி காவல்துறை அவர் மேல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நம்பர் 1. நம்பர் 2, செங்கோட்டையில் நம் தேசிய மூவர்ண கொடிக்கு எந்த விதமான அவமானமும் நிகழவில்லை. செங்கோட்டையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உச்சியில் தேசிய கொடி பறக்கும். அதற்கு பின்னால் பல இடங்களில், சிறிய இடங்களில் பல வர்ண கொடிகள் பறக்கும் என்றுமே உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு வர்ண கொடியைத்தான் அவரும் ஏற்றினார். அவரை தங்களில் ஒருவராக இவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர் சென்றதே தவறு என்று கூறினார்கள். அதை ஏற்கனவே காவல்துறைக்கு சொல்லி இருந்தார்கள். அதை எல்லாவற்றையும் மீறி அவர் செய்த தவறுக்கு இவர்கள் மேல் வழக்கு தொடரப்பட்டது. இந்த உண்மையை அம்பலப்படுத்தியது சமூக ஊடகங்கள். நம்முடைய இளைய சிறுமிகள், மல்யுத்த வீராங்கனைகள், நமக்கு பெருமை தேடி தந்தவர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபர் மேல் குற்றச்சாட்டை வைத்தார்கள். அந்த குற்றச்சாட்டுக்கு FIR போடுவதற்கு, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் போடுவதற்கு தில்லி காவல்துறை தயாராக இல்லை. அதற்காக அவர்கள் நீதிமன்றம் செல்ல வேண்டியிருந்தது. நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு அவர்களுக்கு நீதி கிடைத்தது, உத்தரவு கிடைத்தது, FIR போட வேண்டும். நீதிமன்றம் சரியாக சொன்னது. நீங்கள் FIR என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. இதன் மூலம் யாரையும் நீங்கள் குற்றவாளி என்று சொல்லவில்லையே. உங்களுக்கு வந்திருக்கின்ற முதல் தகவல் அறிக்கையை நீங்கள் சொல்ல வேண்டும், ரெக்கார்ட் பண்ண வேண்டும், அவ்வளவுதானே. அதை போடுவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் என்று சொன்னதற்கு பின்னால் அந்த ஃபர்ஸ்ட் முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்தோம் என்றால் அவர்கள் மிக அமைதியான முறையில் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார், தங்களுடைய எதிர்ப்பை காட்டினார்கள். அவர்களை தில்லி போலீசார் நடத்திய விதம் காட்டுமிராண்டித்தனமானது. அவர்கள் அப்படி நடத்தப்பட்ட விதம் முதலில் வந்தது சமூக ஊடகங்களில் தான். நான் வங்க மாநிலத்தில் பணிபுரிந்திருக்கின்றேன். அங்கு ஒரு பழமொழி உண்டு, துமி একটি ছেলেটিকে শিখাও তুমি একজনকে শেখাচ্ছ, তুমি একটি মেয়েটিকে শিখাও তুমি একটা பரம்பரைக்கு শেখাচ্ছ. ஒரு ஆணுக்கு கல்வியை கற்றுக்கொடு, நீ ஒருவனுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாய். ஒரு பெண்ணுக்கு கல்வியை கற்றுக்கொடு, ஒரு பரம்பரைக்கு கல்வி கற்றுக் கொடுக்கிறாய் என்று சொல்வார்கள்.
எங்கு நோக்கியும் எங்கெங்கு காணினும் சக்தியடா, தம்பி ஏழு கடல் அவள் வண்ணமடா, எத்தனை கவிதைகள், எத்தனை பாடல்கள், எத்தனை கட்டுரைகள், எத்தனை நெடுங்கதைகள், சிறுகதைகள், எத்தனை எழுச்சிமிக்க எழுத்துக்கள். பெண் ஏன் அடிமையானாள் என்று பெரியார் அவர்கள் கூறியது இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்றது. இப்படி பெண்ணை போற்றிய இந்த நாட்டில், இந்த பாரத திருநாட்டில், மணிப்பூரில் 2 பெண்கள், நம் சகோதரிகள், நிர்வாணமாக இழுத்துச் செல்லப்பட்டார்கள் ஒரு ஊர்வலத்தில். அதை பற்றி முதலில் வெளியில் கொண்டு வந்தது சமூக ஊடகங்கள். இந்த நிகழ்வை பற்றி சமூக ஊடகங்கள் சொன்னதற்கு பின்னால் தான் உலகம் அறியப்பட்டது. தேவையில்லாத வதந்திகள் பரப்பப்படுவது சமூக ஊடகங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் படிப்பவர்கள் சிந்தனை இல்லாதவர்கள் இல்லையே. எது நன்மை, எது தீமை, எது சரி, எது தவறு என்பதை பகுத்தறியும் போக்கு இருக்க வேண்டுமே. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கூறிய ஒரு பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள் தானே நாம். எனவே சமூக ஊடகங்கள் நிச்சயமாக, சந்தேகமின்றி இந்த நாட்டின் ஆன்மாவை உயிர்ப்பிக்கும் வேலையை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக செய்து கொண்டிருக்கின்றன. எனவே சமூக ஊடகங்கள் இந்த தேசத்தின் ஆன்மாவை சிதைக்கவில்லை, செதுக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறி என் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.